ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 23ஆம் தேதிங்க 2023ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் இருக்கு நண்பர்களே. மேலும் சந்திர பகவான் ராசியை கடந்து கொண்டுள்ளார். இன்றைய தினம் 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்களே எதிர்பார்க்காத மிகப்பெரிய வருமானங்கள் நீங்கள் ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே வியாபாரம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமையும். நல்ல தன லாபங்கள் நிறைந்து காணப்படும். புதுசாக சில பர்ச்சேஸ்லாம் நீங்க ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய சீசனுக்காக நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் செய்யக்கூடிய ஒரு நாளாக வியாபாரத்தில் இன்னைக்கு அமையும். நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்குங்க. பொருளாதாரமும் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தில் காணப்படுகிறது. அது எல்லா தொழிலுமே இருக்கும். எனவே மிகச்சிறந்த ஒரு தொழில் வளர்ச்சி நிறைந்த நாள்னு சொல்லலாம். அது ரொம்ப ஹைலைட்டான விஷயங்க இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, என்ன கடன் உதவியாகட்டும், வேறு எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவி வேணும்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்துல நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். எனவே தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை நண்பர்களே. இன்றைய தினம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. தன்னம்பிக்கைங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி இன்னைக்கு அதோட கட்டுப்பாட்டுல நீங்க இருப்பீங்க. இன்றைய தினம் பழைய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா சந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்த சில நபர்களை சந்திப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அது திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையலாம் நண்பர்களே. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை நண்பர்களே. உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேலும் உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. ஆனாலும் புதிய முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது வேகமாக செயல்பட தேவையில்லைங்க. அவசரப்படாம நிதானித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். எனவே முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம். வெவ்வேறு வகையில் அதன் மூலமாக உங்களுக்கு நலம் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சில ஆதரவு இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. அலுவலக பணிகளில் உங்கள் பணிகளை நீங்களாகவே செய்து முடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நல்ல வளர்ச்சி உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அலுவலக பணிகள்ல எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வியாபார ரீதியான பணிகள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். சகோதர சகோதரிகள்கிட்ட இன்னைக்கு அடமெண்டா நீங்க இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அனுசரித்து ஃபிளெக்சிபிளா நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நண்பர்களே. அது இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் நிதானத்துடன் காதல் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் போதுமான நேரத்தை செலவிட எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு சேரலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது கைமீறி போகாம பாத்துக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நாள் காதல் வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க. எந்த விதமான தகாத வார்த்தைகளையும் கூறிவிட வேண்டாம். மனம் கவர்ந்த காதலருடன் இணக்கமாக இருக்க இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு அமைதியாக உங்களது வேலைகளை பார்ப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில பொறுமை இன்றைய தினம் கட்டாயமான தேவைங்க. ஆனா மற்ற விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நண்பர்களே. நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல பரிசுகள் வரும், அன்பளிப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நண்பர்களே. இன்றைய தினம் நண்பர்கள் கூடயும் நீங்க சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல நண்பர்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே நண்பர்களிடம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், விவாதங்கள் வேண்டாம். உங்களுக்கு என்ன சந்தோஷம் தருமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க நண்பர்களே. மற்றபடி வேற எந்த விதமான விவாதங்களும் இன்றைய தினம் தேவையில்லை. இன்றைய தினம் அலுவலக பணியிலிருந்து வீட்டுக்கு சீக்கிரமா வரணும் நீங்க நினைச்சாலும்
இந்த டிராஃபிக் காரணமாக கொஞ்சம் உங்களால் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு வர முடியாதுங்க. நீங்க நினைச்ச காரியங்களை அதனால் செய்ய முடியாமல் போகக்கூடிய வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. நீங்கள் பேச்சுக்களை கனிவா நடந்துக்கணும். இன்னைக்கு உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் நண்பர்களே. எனவே பேச்சுக்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரத்திலும் கொஞ்சம் கவனம் வேணுங்க. பொருளாதாரத்துல நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். இன்னைக்கு உறவினர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட செஞ்சு தர பார்க்குறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட என்னென்ன உதவிகள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு இறுதியில் நல்லதே நடக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தொழிலில் தான் இருக்கு. ஸோ தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க நண்பர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்காம இருக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பண வரவுகள் நிறைய கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நண்பர்கள் மூலமாக சந்தோஷம் உண்டு. இன்னைக்கு அவசரப்படாமல் நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. இன்னைக்கு உங்களால் தனியாகவே நின்று நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் என்றாலும் அலுவலக பணிகள் தவிர மற்ற இடங்களில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பேச்சுக்களில் கனிவாக நடந்துக்கங்க. உங்களுக்கு நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நலம் நிறைந்த நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. லக்கேஸ் கலராக உங்களுக்கு ப்ளூ கலர் அமையும். இன்றைய தினம் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணலாங்க. அதுக்கு யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்களோ, நீங்க வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஏற்படலாம். அப்படி நீங்க எடுக்கும் பொழுது விவேகமா செயல்படணுங்க. அவசரப்படக்கூடாது. நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால், சிந்தித்து முடிவெடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். எனவே அதன் மூலமாக சந்தோஷம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால விவேகமா செயல்படுங்க. பொருளாதாரத்திலும் கொஞ்சம் கவனம் வேணுங்க. எந்த செலவுகள் செய்யலாம், எதை செய்யாமல் தவிர்க்க முடியும், எப்படியெல்லாம் செய்தால் பணத்தை மிச்சம் பண்ண முடியும் என எல்லாத்தையுமே இன்னைக்கு யோசிச்சு செயல்படுங்க. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறம் பெறும் நண்பர்களை. சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. நீங்கள் எந்த உறவினர்கள் என்ன கெப்பாசிட்டியோட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன உதவிகள் நீங்க வாங்க முடியும், மேலும் மற்றவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு புரிதல் சொந்த பந்தங்கள் கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வியாபாரத்துல கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சில அலுவலக பணிகள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுல அது கொஞ்சம் தாமதமாகலாம், அல்லது சில உதவிகள் கிடைக்காமலே போகலாம். எனவே நீங்களாகவே உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதையும் நீங்கள் சிறப்பாகவே செய்ய முடியும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க உதவி எதிர்பார்க்காதீங்க. ஆதரவின்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில நலம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட அடமண்டா இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க. சூப்பரான ஒரு நாள் அமையும். உங்க வார்த்தைகள்ல கனிவா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களது பேச்சுக்கள் மூலமாக அதிகமான நலம் பெறக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.